குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையம் முற்றாக நிராகரித்துள்ளதுடன் அது முற்றிலும் பொய் என்றும் தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக போர்க்களமாக மாற்றி பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்க ராணுவம் தனது ஹெஸ் தீவு மீது நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி தாக்குதல்கள் குறைந்துவிட்டாலும் முழுமையாக நின்றுவிட்டது என சொல்ல முடியாது. அவ்வப்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதும் அதற்கு ஈரான் பதிலடி கொடுப்பதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான ஒரு சூழலை உருவாகி வருகின்றது. இதற்கிடையே நேற்று அதிகாலை குவைத் வான்பரப்பிற்குள் ஈரானின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஊடுருவியதை தொடர்ந்து குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயற்பாட்டிற்கு வந்து அவற்றை நடு வானிலேயே சுட்டு வீழ்த்தும் அதிரடி பணியில் இறங்கின. அதிகாலை நேரத்தில் குவைத் முழுவதும் பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டதால் பொதுமக்கள் பீதியில் உறைந்தனர். இது தொடர்பாக குவைத் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் ஒதாயிபி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கையில் விண்ணில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகளின் இடிபாடுகள் மற்றும் சிதறல்களை பொதுமக்கள் யாரும் தொடக்கக்கூடாது. அது பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தானது. ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அவசர உதவி எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றார். மறுபுறம் அமெரிக்காவின் 5வது கடற்படை கப்பல் பிரிவு தலைமையகம் அமைந்துள்ள பக்ரைன் நாட்டிலும் அவசரகால எச்சரிக்கை சைரன்கள் அதிரடியாக ஒலிக்கவிடப்பட்டன. பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பக்ரைன் உள்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளது. பக்ரைன் மற்றும் குவைத் வான்பரப்பில் ஈரான் ஏவுகணைகள் பாய்ந்து செல்லும் காட்சிகளை ஈரானின் அரசு ஊடகமான IRIB தனது எக்ஸ் தளத்திலும் பகிர்ந்துள்ளது. அது மேலும் எங்களது தொலைத்தொடர்பு ஆண்டெனா மற்றும் எண்ணெய் விநியோக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பொருத்தமான பதிலடியாக கொடுத்துள்ளோம். அமெரிக்காவின் அத்துமீறல்களுக்கு பதிலடியாக இங்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க 5வது கடற்படை தளம் மற்றும் வான்படை தளங்களை தாக்கி முடக்கியுள்ளோம் என்றார். இந்த ஒட்டுமொத்த இராணுவ மோதலுக்கும் முக்கிய புள்ளி ஜூன் 2 அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் நடத்திய அதிரடி தாக்குதலாகும். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரான் ட்ரோன் ஆபரேஷன்களை கட்டுப்படுத்தும் ஹெஸ் தீவில் உள்ள ஈரான் ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தை அமெரிக்க படைகள் ஏவுகணைகள் மூலம் அடியோடு தகர்த்தெறிந்தன. ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் உடனடியாக ஒரு விளக்க பதிவை வெளியிட்டுள்ளது. அதில் குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள தங்களது இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்தியதாக கூறும் தாக்குதல்கள் முற்றிலும் பொய் என்று அமெரிக்க பாணியில் மறுத்துள்ளது. அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்த முயன்ற தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்ததாகவும் அமெரிக்க படைகள் முழு பலத்துடனேயே மத்திய கிழக்கில் இயங்கி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹெஸ் தீவை தாக்கிய அமெரிக்காவை பழிவாங்க வளைகுடா நாடுகளான குவைத் மற்றும் பக்ரைன் வான்பரப்பை ஈரான் தனது ஏவுகணைகளால் உலுக்கியிருப்பது நிலைமையை மேலும் மோசமானதாகவே மாற்றியுள்ளது. அமெரிக்கா தனது தளங்கள் பாதிக்கப்படவில்லை என மறுத்தாலும் ஹார்முஸ் ஜலசந்திக்கு நள்ளிரவில் அரங்கேறியுள்ள இந்த வான்வழி தாக்குதல்கள் நிலைமையை மேலும் மோசமானதாகவே மாற்றியுள்ளது. இதேவேளை ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் T1 கட்டடத்தின் மீது நேற்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்ததாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குவைத் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டன. இது குறித்து பேசிய குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் ஒதாயிபி ஈரானின் பல ட்ரோன்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் கட்டடத்தை இலக்காக கொண்டு கடுமையாக தாக்கின. இந்த தாக்குதலில் கட்டிடம் கடுமையாக சேதமடைந்ததுடன் பல நபர்கள் காயமடைந்தனர் என்று தெரிவித்தார். தங்கள் நாட்டின் ஹெஸ் தீவின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. முன்னதாக குவைத்தை நோக்கி ஈரான் ஏவிய 2 ஏவுகணைகள் பாதியிலேயே தாக்கி அளிக்கப்பட்டன என்றும் பக்ரைனை நோக்கி ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருந்தது.
வளைகுடாவில் உள்ள தங்கள் நட்பு நாடுகள் மீது ஈரான் நடத்திய தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்துவிட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்ததுடன் ஈரானின் ஹெஸ்ம் தீவின் மீது தற்காப்பு தாக்குதல்களையும் நடத்தியதாக கூறியது. மேலும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவின் தலைமையகத்தையும் அங்குள்ள மற்றொரு விமான தளத்தையும் தாக்கியதாக ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பை அமெரிக்கா மறுத்துள்ளது. இந்த நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதலும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ காவல்படை உத்தியோகபூர்வமாக மறுத்திருந்தது. குவைத்தின் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதிலிருந்து தவறுதலாக பாய்ந்த ஏவுகணையாலேயே இந்த சேதம் சம்பவித்துள்ளது என ஈரானிய ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் ஈரானின் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க மத்திய கட்டளையகம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் திட்டமிட்டு எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி பயணிகள் விமான நிலையத்தின் மீது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என்பதே உண்மை என அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்துள்ள அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு ஈரானை முழு பொறுப்பு என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இராணுவ மற்றும் தந்திரோபாய பதற்றம் மேலும் உச்சமடைந்துள்ளது. ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதை அடுத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் பணிகள் அதன் 4வது முனையத்திலிருந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேற்கொள்ளப்பட்ட சேத விபர மதிப்பீடுகளின் பின்னர் விமான நிலையத்தின் பாதுகாப்பு தன்மை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குவைத் விமான நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த ஆரம்பகட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 63 பேர் காயமடைந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.